சோ गाइस நேத்து அவங்கலாம் ஏ ஓடி பாத்தீங்க தெரியல ஒருத்தன் ஏ ஓடி பார்த்து செத்துட்டேன் மனுஷன்ல நான் செத்துறேனே வாழ பிடிக்கலன்னு என்னடா பண்ண கூடாதோ எல்லாத்தையும் அள்ளி வச்சு பண்ணி வச்சிருக்கானுங்க மேபி வாய்ஸ் டெஸ்ட் பிரச்சனை கொடுப்பானுங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் ஊத்தி கொடுப்போம்னா சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கானுங்க இந்த முசை இந்தியா காரணங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல ஸோ என்னதான் கதை பார்க்க போறோம் ஸோ மேபி யாராச்சும் ரீடப் பண்ணியிருந்து மேபி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே ஸோ ரெண்டு பக்கமும் அடிக்க போகுது உறுதி தான் ஸோ வந்து கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க யாரும் வந்து காண்டம் ஆகாதீங்கடா ஓகேவா ஏன்னா ஏ ஓட்டின்றது எப்படிப்பட்ட அனிமேன்னு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட அனிமேக்கு எப்படிப்பட்ட தமிழ்ல பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னும் போது டே ஒருத்தன் என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அமேசான் பிரைம் டப் பண்ணும் போதே ப்ரோ இதை பத்தி ரிவ்யூ போடு ப்ரோ அப்படி கேட்டு வச்சிருந்தீங்க என்னால் அப்போ முடியல பட் இப்போ நல்லா போட முடியும் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா நானும் அடிக்கடிக்கு வந்து அகின்னு சொல்றது டெய்லி ஏ ஓட்டி வீடியோ போடுவோம்டா ஓகேவா ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஏதாச்சும் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கீழே கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெல் இருக்கும் அதோட கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா சோ எனிவே சொல்லணுதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகேர்ஸ் வீடியோக்கு போலாமா ஸோ டோட்டலாக ஏ ஓட்டில் 20 நிமிஷம் வீடியோ இருக்கு ஸோ 20 நிமிஷத்தை வந்து நம்ம 5 கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ரைட் சைடில் இருக்கிறது அமேசான் பிரைம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது முசை இந்தியா ஸோ அனிமேவோட 5 நிமிஷத்துக்கு பாயிண்ட் இருக்கு ஸோ மொதல் 5 நிமிஷம் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சூப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் சைடில் இருக்கிறது அமேசான் பிரைம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது முசை இந்தியா ஓகேவா ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் அதுவும் நம்ம ஏ ஓட்டியோட முசை இந்தியா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோமே எடிட்டர் முசை இந்தியாவோட கிளிப்பாக போடுறா கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லாமே மாறிடுச்சு. எங்கள் வீடெல்லாம் கொட்டகை மாதிரி அதில் அடைச்சி வச்சிருக்க ஆடுங்க தான் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நம்ம ஜாப்பனீஸை பார்க்கும்போதே வந்து ஸ்டில் வந்து நாங்கள் கேஜுவல மாட்டின பறவைங்க தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்லிருப்பானுங்க பட் நான் 1 இயர் பேக்கில் பார்க்கும்போது நான் அப்படி பார்த்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு பட் நான் இப்போ எந்த இங்கிலீஷ் அப்டேட்டில் பார்த்தாலுமே அந்த பேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சுத்தமாக இல்லவே இல்லை ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பறவைங்க போல கூண்டுல மாட்டிக்கிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஈரன்னு சொல்லிருப்போம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு தமிழ் டப்பிங்ல அதை வந்து ஆடு மாதிரி மாற்றி வச்சிருப்பானுங்க இப்போ இந்த ஆட்டு மந்தையே அப்படியே முசைடியில் என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்றத பார்க்கலாம் எடிட்டர் முடிச்சு விடு. இத இனத்துக்கே இது ஒரு மறக்க முடியாத நாள். இந்த கூண்டு மாதிரி இருக்க செவரு நம்மளை பாதுகாக்கணும் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிஃப்ரென்ஸ் புரியுதானு தெரியல ஸோ ஜாப்பனீஸை பார்க்கும்போது இந்த சீன் சூப்பராக இருக்கும் சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம அமேசான் பண்ண தமிழ் டப்பிங்கில் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு மீன்ஸ் ஜாப்பனீஸ் விடன்னு சொல்லலை அதுக்கப்புறம் செகண்ட் லெவலாக வரும்போது தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து முசை இந்தியா போன ரீடப்பில் இந்த சீன் கூஸ் பம்ஸாக தான் இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லைன்னு சொல்லுவேன் ஏதோ ஜஸ்ட் சீன் பார்க்கணுன்ற மாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு லைக் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஃபீலை உணர்த்ததுக்காக வேணா சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு தவிர மற்றபடி வந்து கூஸ் பம்ஸ் தான் ஆகலடா ஸோ எடுத்தோடனே வந்து ஆவரேஜ் தான் ஓகேவா ஒருவேளை முசை இந்தியா சொதப்பி வச்சிருவானோ. மேகசா நீயா நம்ம திரும்பி போகணும். நான் ஏதோ கனவுலயே இருந்த மாதிரி எனக்கு இருக்கு. இப்பெல்லாம் இப்படிதான் நடக்குது. ஸோ இந்த கிளிப் அமேசான் அப்படி இப்போ நான் முசை இந்தியாவில் போட்டு காட்டுறேன். மேகசா வீட்டுக்கு போலாம் அரன். என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு தான் யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அரன் நீ ஏன் இப்ப அழற? ஸோ இந்த விஷயத்த நான் பேசியே ஆகணும் இன்னத்தான் ஆரம்பத்தில் முசைட கோட்டை விட்டாலுமே இந்த இடத்த சூப்பராக பண்ணிருக்கானுங்க நம்ம மேபி ரீடப் பற்றி பேசணும்னா ஏற்கனவே பண்ண டப்பில் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் முசையோட ஸ்கிரிப்ட் ரைட் என்ன நினைச்சாருன்னு தெரியல ஒரு அச்சு அடையாளம் கூட அமேசானில் இருக்கிற மாதிரி பண்ணவே இல்லை நானும் ஏதாச்சும் ஒன்று மாட்டுண்டா அவனை மாதிரியே பண்ணி வச்சிருப்பான்டா அப்படின்னு பார்த்தா ஸ்டில் நாட்டு என்னடா மைட்டு அப்படின்னு பார்த்தா மாமா தைட்டுன்னு கூட சொல்லிட்டு போகலாம் போல அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் பட் இருந்தாலுமே வந்து முசை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம்ன்றது சூப்பரா இருந்துச்சு அண்ட் சேம் டைம்ல முசை இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது கொஞ்சம் அமேசானோட லோவா இருந்துச்சு சோ அதனால ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பொறுத்தவரையுமே வந்து ரெண்டு பேரும் ஈச் 1 பாயிண்ட் தான் கொடுத்தாகணும் ஒருத்தன் 5 நிமிஷத்துல ஸ்டார்டிங்ல கோட்டை விட்டு கடைசியில சூப்பரா பண்ணிட்டான் ஒருத்தன் ஸ்டார்டிங்ல சூப்பரா பண்ணிட்டு கடைசியில கோட்டை விட்டான் பட் அதுக்குன்னு அமேசானோடது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல அமேசானை விட முசை இந்தியாவோட இந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் ஸ்டில் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் டிரா மேட்ச் தான். என்னாச்சு அரன் நீ அழுதுகிட்டு இருக்கியா? அரன் நீ ஏன் இப்ப அழற? ஸோ இதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாம் ஏடா குடும்பமா இருந்துச்சு அது ஸ்கிரிப்டடுக்குமே பொருந்தும் லைக் ஸ்கிரிப்ட்ல நீ ஏதாச்சும் மிக்காசாவை காயப்படுத்திட்டியா அப்படி கேட்கறதுக்கு மிக்காசா ஏதாச்சும் ஒன்ன திட்டினாலா என்ன
ஸோ இதில் வந்து 5 நிமிஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த முசை இந்தியா காரணங்க இங்கே வந்து நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவானுங்க, லைக் வந்து ஜாப்பனீஸ் கூட சண்டை போடுவானுங்க, இங்கிலீஷ் கூட சண்டை போடுவானுங்க, சூப்பராக எடுத்துட்டு வருவானுங்க அப்படின்னு பார்த்தா போய் இவனுங்க அமேசான் கூட சண்டை போட்டு வச்சிருக்கானுங்க. அதாவது அமேசான் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே நாங்கள் மலுப்பு பார்க்குறோம், அதுல இருந்து வெளில வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் சொன்ன ஒரு டேட்டா கூட இவனுக்கு சொல்லாம ஸ்கிரிப்ட்ல இருந்தது ஒழுங்கா படிக்காம ஏடா கூட பண்ணி வச்சிருக்கானுங்க முசை இந்தியா காரணங்க. இதுக்கும் மேல ஒரு அல்டிமேட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் ஸ்கவுட் ரெஜிமெண்ட் சொல்லுவோம், லைக் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஸ்கவுட் ரெஜிமெண்ட் சொல்லி வச்சிருப்பானுங்க, அது அமேசான் சூப்பரா பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல சேரணும்ன்ற ஆசையை விட்டுரு. சீரியஸ்லி எல்லாருக்கும் இது பார்த்தா காமெடியா இருக்கா? சோ அந்த சீனா பாத்துட்டீங்களா? இந்த சீன்ல ஸ்கவுட் ரெஜிமெண்ட் சொல்லிருக்கானுங்க, இதுதான் வந்து சப்டைட்டிலும் இருக்கு. ஆனா முசை இந்தியா என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படிதான் நீங்களே பாருங்களா. நீ அந்த சர்வே கோரை பத்தி மறந்துரு. உங்களுக்கு கேட்டுச்சா? இன்னொரு தடவை போடுறேன். நீ அந்த சர்வே கோரை பத்தி மறந்துரு. என்னதுமா? நீ அந்த சர்வே கோரை பத்தி மறந்துரு. அடங்கம்மால எல்லாரும் ஸ்கோரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் சர்வே காப்ஸை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா சர்வே கோரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோர்ன்றது ஒரு கதையோட முக்கியத்துவம் அல்லது வந்து ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். நான் ஓட்டி எவ்வளவு தூரம் பார்த்திருக்கேன், ஆனா கோர்ன்ற வர இப்பதான் நான் கேள்விப்படுறேன். டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஏய் நான் செத்துருவேன்டா. ஏண்டா சர்வே காப்ஸுக்கும் சர்வே கோருக்கும் கூட அர்த்தம் பண்ண ஏன்டா அதெல்லாம் பண்றீங்க? இதுல என்ன சிரிப்புனா அந்த இடத்துல சர்வேன்ற மாதிரி பேரே வந்திருக்காது. இது எப்படி அங்க சர்வே என்ன எப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுதுறான்னு தெரியல. ஏன்னா ஏதோ அமேசான் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றாங்க நல்லாவே தெரியுது. ஆனா அமேசான் கிட்ட இருந்து எங்கேயோ போய் பண்றானுங்க, ஏதோ விட்ட இவனுல கதவு ரெடி பண்ணி வச்சிருவானுங்க போல. ஒரே நிமிஷம் ரீஜட்ஜ்மெண்ட் சர்வே கோர் சொல்றீங்களே அந்த வேர்டு கூட சர்வே காப்ஸ் தானே ஐஓடில. எனக்கு இவனுக்கு பண்ணது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு இதுக்குமா என்ன சிரிப்பு வந்துருச்சுன்னா இந்த ஏஓடிக்கு ஈரனுக்கு யாரு கேரக்டர் பண்ண போறா ரோஷனா தான் பண்ணிருப்பாரு. அவரை பார்த்து நான் கேட்கறது என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னு தெரியல, நீ தான் ஏஓடி ஏற்கனவே பண்ணிக்கிறல உனக்குமானா தெரியல, கடைசியில வச்சு ஊம குத்து குத்திட்டியனா? தப்பே பண்ணாத வாய்ஸ்ல தப்பு பண்ண வச்சுட்டானு இல்லனா? உன்னை யார் அடிச்சாலும் நான் அடிக்கலாம் இருந்தேனா, ஆனா கடைசியில நானே உன்னை அடிச்சுட்டேனா? எனிவே ஸ்கிரிப்ட்லயும் மொக்கையா பண்ணி டப்பிங்லயும் மொக்கையா பண்ணதுனால முசை இந்தியாவுக்கு ஒரு பாயிண்ட் லாஸ், அமேசானுக்கு ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ். அமேசானை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா. பட் இருந்தாலுமே வந்து மிக்காசா வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, பத்தி கடைசியா பேசுவோம். இப்போ அடுத்த 5 நிமிஷத்துக்கு போவோம். சோ 11 to 15 வர எபிக் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு அம்மா வந்து தன்னோட பையனுக்காக அழுகுற சீன் தான், ரைட்டா? சோ பேசிக்கலா இந்த சீனை பொறுத்தவரையுமே அமேசான் முசை இந்தியா ரெண்டுத்துலயுமே வந்து சமமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே முசை இந்தியால டப்பர் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஸ்கிரிப்ட் மட்டும் லைட்டா காமெடியா இருந்துச்சான்னு தெரியல. மேபி அவங்க அழுகுறான்னு எனக்கு புரியுது, பட் வந்து ஏதோ ஒன்னு இடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு லைக் ஃபீல் ஆச்சு. பட் அந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சான்னு தெரியல. அண்ட் சேம் டைம்ல வந்து ஒன்று நல்லா சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தா முசை இந்தியா வந்து சப்டைப்ல வந்து எப்படி சொல்றது, ஸோ அமேசான் பிரைம் எடுத்து பார்க்க போது தெரியுது அமேசான் பிரைமே ஏகப்பட்ட இடத்துல வந்து சப்டைட்டில் கோட்டை விட்டுருக்கானுங்க அப்படின்னு. அதாவது அமேசானே வந்து சப்டைட்டில் வர விஷயத்த மாதிரி பண்ணாம அவனுக்கு பாட்டு விஷயத்த பண்ணி வச்சிருக்கானுங்க. பட் அதே விஷயத்தையும் வந்து முசை இந்தியா பண்ணாம முசை இந்தியா சப்டைட்டிலே பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா பண்ணி வச்சிருந்தானுங்க. லைக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம சப்டைட்டில் படிக்கிறோம் தெரியுமா, சப்டைட்டில் படிக்கிறது தான் முசை இந்தியாவோட வாய்ஸ் டப்பிங்ல வருது. பட் அதே விஷயம் அமேசானுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையாது தானே சொல்லி ஆகணும். பிரைம் வீடியோல இருக்க ஏஓடி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா ஏஓடில வர வந்து பிரைம் வீடியோல வர சப்டைட்டில் எதை நோக்கியோ போயிட்டு இருக்கோம், பேசுறது எதை நோக்கியோ போயிட்டு இருக்கோம். சோ அந்த விஷயத்துல அமேசான் வந்து கோட்டை விட்டுருவானுங்க. பட் முசை இந்தியா அந்த இடத்துல பண்ணல. சோ அதுக்கப்புறம் வந்து ஈரன் வந்து அப்பா கிட்ட பேசுவாரு, அந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாரு. அந்த இடத்துல எபிக் சீன் உண்மையிலே சொல்ல போனா ரோஷன் வாய்ஸை பத்தி பேசியே ஆகணும். என்னதான் தலைவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் முடிச்சு விட்டு இருந்தாலுமே தலைவர் வந்து அவர் வாய்ஸ் செட்டிங் ஒரு வாய்ஸ் பங்கமா தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், புரியுதா? மேபி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து பக்கா பண்றாரு. பட் இருந்தாலுமே வந்து வாய்ஸ்ல பக்காவா பண்றாரு, வாய்ஸ் எல்லாம் குறை வைக்க மாட்டாரு ரோஷனை பொறுத்த வரையுமே. சோ அதுக்கேற்ற மாதிரி அமேசான் பிரைம்ல இருக்கிறத விட இதுல வந்து எவ்வளவு எஃபர்ட்ஸ் மேல போட்டிருக்காருன்றது நல்லா தெரியுது. சோ பண்ணும்போது எஃபர்ட்டை போடணும், இன்னும் எஃபர்ட்டை போடணும் மாதிரி தான் பண்றாரான்னு தெரியல. பட் ஸ்டில் நல்லா இருக்கு இந்த தடவை. சோ ஹீரோட வாய்ஸ் பத்தி எல்லாம் இந்த 5 நிமிஷத்துல பேசுறோம்னா இருக்கிற மொத்த 5 நிமிஷத்துல சூப்பரா தான் இருக்கு ஹீரோட வாய்ஸ். மிக்காசா வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அமேசானை விட முசை இந்தியாவோட வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. லைக் வந்து அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து ஹீரோட அம்மா இருந்தாலும் சரி, ஹீரோட அப்பா இருந்தாலும் சரி, அவங்க வாய்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ அதனால அடுத்த வர ஒரு 15 ஐ திங்க் வந்து 10 to 15ல வர 5 நிமிஷம் நம்ம வந்து கிரெடிட்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம திங்க் முசே இந்தியாவுக்கு தான். பட் முசே இந்தியாவோட மோச சீன் வரல, அவங்க அம்மா அழுவாங்க தெரியுமா, அந்த சீனை விட அமேசானோட சீன் சூப்பரா இருந்துச்சு. அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாகணும். ஸோ எனிவே ஈச் ஒன் மட்டும் தான். பட் லைட்டா ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு பார்த்தா அது நம்ம முசே இந்தியா கொடுத்தாகணும் பிகாஸ் ஆஃப் டப்பிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியா அந்த கடைசி நிமிடங்கள் தான். பட் அதுக்கு முன்னாடி அக்கா மேட்டர் இருக்கு. ஸோ அமேசான் பிரைம்ல வந்து மிகாசா வேற கூப்பிட்டு வச்சிருப்பானுங்க. ஒரு புது பாடத்தை கத்து கொடுப்போம். கதை முடிஞ்சது, அங்க அக்காவும் கூட வராளே. பட் இதையே வந்து முசே இந்தியால சப்டைட்டில் மாதிரி சூப்பரா மிகாசானே சொல்லி வச்சிருக்கானுங்க. சோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கன்ஃபார்மா ஈஎச்எல் பண்ணிச்சாங்கன்னா நம்ம இன்னும் வந்து கேவலமா கறக்கலாம் முசே இந்தியாவை. பட் இருந்தாலும் முசே இந்தியாவோட ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அந்த இடத்துல. ஆனா நல்லா உண்மையில சொல்ல போனா சோ ஏடா குடும்பமா கொடுக்காம முசே இந்தியாவோட ஸ்கிரிப்ட் சூப்பரா பண்ணிருக்காரு. பட் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள இருக்குன்றது வேற விஷயம். பட் எந்த அளவுக்கு தப்பா இருக்கோ, எந்த அளவுக்கு வந்து செட் ஆகாம இருக்கோ அந்த அளவுக்கு சூப்பராவும் இருக்கு. சோ பாசிட்டிவும் அதிகமா இல்ல, நெகட்டிவும் அதிகமா இல்ல. நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாசிட்டிவும் இருக்கு. சம்டைம்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்ல திங்க் அமேசானி மிஞ்சிற அளவுக்கு எல்லாம் இருக்கு. சோ உண்மையிலே இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் பாராட்டி தான் ஆகணும். எனவே இந்த நிமிஷம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் அவ அக்கா கூடாம இருந்த வரை சந்தோஷமா இருந்துச்சு. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்த்து இருப்பாங்க. ஐயோ அக்கா கூப்பிடக்கூடாது, அக்கா கூப்பிடக்கூடாது அப்படின்னு. சோ அதுக்கேற்ற மாதிரி மிகாசா கூப்பிட்டு வச்சிருந்தாங்க முசே இந்தியா. சோ அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சு. ஓகேவா? கதை முடிஞ்சது, அங்க அக்காவும் கூட வராளே. சோ அதுக்கப்புறம் ஆர்வின் வாய்ஸ் இருக்கு. பட் ஆர்வினை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். ஏன்னா இந்த வீடியோ இப்ப லென்த் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம மணி 2 மணி வரை ஆயிடுச்சு எங்க வீட்டுல இல்ல உலகம் ஃபுல்லா 2 திங் இந்தியா ஃபுல்லா 2 மணி. சோ நைட்டு கத்தி இருந்தா வீட்டுல வந்து என்ன பூச்சி கத்துவானுங்க. சோ இனிமே கடைசியா வர போறது எபிக் சீனை மட்டும் பார்ப்போம். எது பெஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டோட்டலா வந்து யார் ஃபர்ஸ்ட் எபிசோட வின்னர் அப்படின்றது பாத்துருவோம். ஓகேவா? ரெண்டுமே நல்லா இல்லையோ? ஸ்டில் நாட் லைக் தட். ஸோ எனிவே வந்து இதுல ஜெயிச்சது கன்ஃபார்மா அமேசான் மட்டும் தான். ஸோ இருக்கிற டோட்டலா 20 நிமிஷத்துல 3-1 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா வந்து நம்ம அமேசான் தான் ஜெயிச்சு ஆகணும். ஸோ சம் இடத்துல டிராவ் ஆனாலுமே வந்து அமேசானுக்கு தான்டா பாயிண்ட், வேற யாருக்கும் இல்ல. பேசிக்கலா வந்து அமேசானுக்கும் முசே இந்தியாவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா டப்பிங் மட்டும் தான். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கேவலமா தான் இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமே. நம்ம அமேசான்ல இருந்து ஏஓடி தாங்கி பிடிச்சது யார் தான் அப்படின்னு பார்த்தா முழுக்க வந்து ஈரன் நினைக்கிறோம். அதாவது வந்து ரோசன் ப்ரோவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் மட்டும் தான். அந்த அனிமல் இருக்க மிகாசா வாய்ஸ் இருந்து எல்லா வாய்ஸுமே கேவலமா தான் இருக்கும். லீவி வாய்ஸ் எல்லாம் படு கேவலமா இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஹீரோ 2 பேர் சேர்ந்து அவ்வளவு அட்டாக் ரைட்டர் சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் 2 சீசன் அப்புறம் 3 சீசன் சூப்பரா ஆகிடும். பட் இந்த முசே இந்தியால ரோஷன் ப்ரோ சூப்பரா இருந்து, மிகாசா வாய் சூப்பரா இருந்து, அப்பா வாய் சூப்பரா இருந்து, அம்மா வாய் சூப்பரா இருந்து, இதுல ஜெயிக்கிறது அமேசான் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. மேபி எனக்கு தான் படுதான்னு தெரியல. பிகாஸ் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, டப்பிங்கும் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல, எனக்கு ஒழுங்கா சரியா வரலன்றதான் உண்மை. நேத்து நீங்க சொன்னவரை நீ தான் சொல்றீங்க ஓகேவா இருந்துச்சு ப்ரோ, ஓகேவா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு. என்ன பொறுத்தவரை நான் வைக்கிறது என்னன்னு பார்த்தா அமேசான் தான் பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு. முசே இந்தியா சூப்பரா நம்ப வச்சு கெடுத்துட்டானுன்றதா உண்மை. அவனுக்கு மட்டும் கெடுக்காம ரோசன் ப்ரோக்கு தப்பு கொடுத்துட்டு அவரையும் கெடுத்துட்டானுங்க. சோ எனிவே गाइस இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் தி வீடியோ. சோ வந்து 3-1 அப்படி சொல்லிட்டு அமேசான் ஜெயிக்கிறான் இந்த கேம். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட வின்னர் அமேசான் தான். நீங்க ரெண்டாவது எபிசோட் ரிவ்யூ போடணுமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன். சோ நானும் பத்தி பேசலாம்னு இருக்கேன். நானும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கேன். பட் நீங்க சொன்னா மட்டும் அதெல்லாம் போட முடியும். மேபி நீங்க ஓகே நீங்கன்னா நானும் அதை பத்தி போறேன்டா. ஓகேவா? சோ எனிவே இட்ஸ் ஆல் ஃபார் என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான். மேபி இதில் டப் பண்ணவங்க யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேசுறதோ உங்க கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல எங்களை என்ன மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ போட்டு பேசுறதெல்லாம் உங்களை அடிக்கணும்னு நோக்கத்துக்காக கிடையாது. தமிழ் டப்பிங்ல எவ்வளவு அனிமே சூப்பரா இருந்தாலுமே நல்ல அனிமே எல்லாம் கேவலமா டப் பண்ணி கெடுத்து வச்சிருக்காங்க தான் உண்மை. சோ நாங்க ரிவ்யூன்ற பேர்ல உங்களுக்கு தப்ப சுட்டி காட்டினாவாச்சும் நீங்க சூப்பரா பண்ணுவீங்க மட்டும் அந்த ஒரு எண்ணத்துல மட்டும் தான் நாங்க இவ்வளவு பேசுறோம் தவிர உங்களை பேசி எங்களுக்கு எந்த இடத்துலயும் சந்தோஷம் வரப்போறதும் கிடையாதுன்றதா நீங்க சித்தனமான உண்மை. ஏது 6 மாசத்துல டிமாஸ்டர் பார்த்த ரோஷன் ப்ரோ சூப்பரா பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஏஓடி பார்த்த ரோஷன் ப்ரோ சூப்பரா பேசியிருப்பேன். அது மட்டும் இல்லாம டெத் நோட்ல பார்த்த கிராவோட தமிழ் வாய்ஸ் ஆல் டைம் கோட். 3 வருஷமா நருட்டோ குடுக்குற சாய் சுது ப்ரோவும் கோட் தான். பென்டன்ல இருந்து ஒபிட்டோக்கு வந்த ரகுவர் நானாவும் கோட் தான். சோ we need a perfect voice to give the goat characters. and இந்த முசே இந்தியா ஏஓடில வர ஈரனுக்கு பிரச்சனை இல்ல, பட் ஏஓடிக்கு பிரச்சனையா இருக்கு. சோ அடுத்த நாள் சந்திக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் உலகிர்ஸ் கடையை சத்தலாமா?